கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களில் 21 பேரின் உடல்கள் ஒரே இடத்தில் தகனம் செய்யப்பட்டன. 7 பேரின் உடல்கள் புதைக்கப்பட்டன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்த 2 பெண்கள் உட்பட 42 பேர் இறந்தனர். 100க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். பலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. உயிரிழந்தவர்களின் உடலுக்கு உறவினர்கள் அஞ்சலி செலுத்திய பின்னர் ஊர்வலமாக கருணாபுரத்தில் உள்ள கோமுகி ஆற்றங்கரைக்கு கொண்டு வரப்பட்டது. 21 பேரின் உடல்கள் ஒரே இடத்தில் தகனம் செய்யப்பட்டன. 7 பேரின் உடல்கள் புதைக்கப்பட்டன. மயான இடத்தில் உறவினர்கள் மற்றும் ஊர் மக்கள் கூடினர். முன்னதாக தகனம் செய்யும் இடத்தில் சிறிது நேரம் லேசான மழை பெய்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்த 2 பெண்கள் உட்பட 42 பேர் இறந்தனர். 100க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். இது தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மது விற்போர் துணை போகும் போலீசார் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு தரப்பில் நீதிமன்றத்தில் உறுதி அளிக்கப்பட்டது. இதையடுத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி புகழேந்தி கூறியதாவது, சட்டவிரோதமாக மது விற்பனை செய்தவர்கள் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை. அலட்சியத்தால் கள்ளக்குறிச்சியில் பலர் இறந்துள்ளனர். சட்டவிரோதமாக மது விற்பனை போலீசார் எப்படி அனுமதிக்கின்றனர்? கள்ளக்குறிச்சி சம்பவம் போன்று இனி மேலும் ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது. சட்டவிரோத மது விற்பனை செய்தவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது? கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்படுவதை மக்களே நேரில் சென்று வீடியோ மற்றும் புகைப்படம் எடுத்துள்ளனர். சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். சட்டவிரோத மது விற்பனை குறித்து பொதுமக்கள் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை. இவ்வாறு அவர் கூறினார். வியாபம் ஊழலை விட நீட் தேர்வு முறைகேடு பெரியது. ரஷ்யா உக்ரைன் போரை மோடி தடுத்து நிறுத்தியதாக கூறுகிறார்கள். ஆனால் நரேந்திர மோடியால் இந்தியாவில் வினாத்தாள் கசிவதை தடுக்க முடியவில்லை. பாஜகவின் தாய் அமைப்பால் கல்வி முறை கைப்பற்றப்பட்டதை வினாத்தாள் கசிவுக்கு காரணம். இது மாறாத வரை வினாத்தாள் கசிவுகள் தொடரும். இது தேச விரோத செயல். அனைத்து நிறுவனங்களும் அந்த அமைப்பால் கைப்பற்றப்பட்டதால் இதுபோன்ற சம்பவங்கள் நடக்கிறது. நீட் தேர்வு முறைகேடு மற்றும் யுஜிசி நெட் தேர்வு ரத்து செய்யப்பட்டது குறித்து பார்லிமெண்டில் நிச்சயம் கேள்வி எழுப்புவோம். நீட் தேர்வு மாணவர்களின் எதிர்காலத்தில் ஆபத்து உள்ளது. மாணவர்கள் மீது கவனம் செலுத்தாமல் பார்லிமெண்டில் புதிய சபாநாயகரை தேர்ந்தெடுப்பதில் மட்டுமே மோடி கவனம் செலுத்தி வருகிறார். பாஜக ஆளும் மாநிலங்களான மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் மற்றும் குஜராத் தான் மோசடி மையங்களாக உள்ளன. இப்போது நாம் ஒரு பேரழிவில் இருக்கிறோம் என்பதை, எதுவும் செய்ய முடியாத ஒரு அரசு இங்கு உள்ளது என்பதையும் மக்கள் அறிந்துள்ளனர். இவ்வாறு அவர் கூறினார். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தோரின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் அண்ணாமலை கூறியதாவது, கள்ளச்சாராயம் குடித்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் உதவிகள் வழங்கப்படும். பலியானோர் குடும்பங்களுக்கு தலா 1 லட்சம் நிவாரணம் வழங்கப்படும். கள்ளச்சாராயம் சம்பவம் பற்றி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்னிடம் தொலைபேசி வாயிலாக கேட்டறிந்தார். நாகரிகமான சமுதாயத்தில் எதுவும் நடக்கக்கூடாது என நினைக்கிறோம். கள்ளச்சாராயம் விற்பனை கிராமங்களில் நடைபெறவில்லை. மாவட்ட தலைநகரின் மையப்பகுதியில் நடந்துள்ளது. பாக்கெட் சாராயம் விற்பனை நடைபெற்றதை அரசு வேடிக்கை பார்த்து கொண்டுள்ளது. இவ்வாறு அவர் கூறினார். கள்ளக்குறிச்சி பகுதியில் கள்ளச்சாராயம் கொடிக்கட்டி பறக்கிறது. நகரின் மையப்பகுதியில் கள்ளச்சாராய விற்பனை நடந்துள்ளது. உயிரிழப்பு மிகுந்த வேதனை அளிக்கிறது. இறந்தவர்கள் அனைவரும் ஏழைகள். போலீஸ் ஸ்டேஷன் பின்புறமே கள்ளச்சாராயம் விற்கப்படுகிறது என்றால் அரசின் நிர்வாக திறமையை எண்ணி பார்க்க வேண்டும். இதற்கு பின்னால் பெரிய கும்பல் உள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. ஆளுங்கட்சியை சேர்ந்த அதிகாரமிக்கவர்கள் இதில் ஈடுபட்டுள்ளதாக தெரிகிறது. மரணத்திற்கு காரணம் முதல்வரின் நிர்வாக திறமையின்மை. திமுக நிர்வாகிகள் உயிரிழப்புக்கு காரணமாக உள்ளனர். இவ்வளவு மரணத்திற்கு காரணமான நிர்வாக திறமையற்ற முதல்வர் ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேண்டும். தார்மீக பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் நிவாரணம் வழங்கப்படும். மருத்துவமனையில் சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு தலா 50,000 வழங்கப்படும் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது. கள்ளச்சாராயம் விற்பனையில் ஈடுபட்டது தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கள்ளச்சாராயம் தயாரிக்க மெத்தனால் கொடுத்தவர்களை கண்டறிந்து அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழகம் முழுவதும் மெத்தனால் இருப்பதை முழுமையாக கண்டறிந்து அவற்றை அளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படுவதையும் உறுதி செய்ய வேண்டும் என அவர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிமுக வழக்கறிஞர் அணி செயலாளர் இன்பதுரை முறையிட்டார். அவர் பலி தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரி முறையீடு செய்ய உள்ளதாகவும் அதனை அவசர வழக்காக விசாரணை நடத்த வேண்டும் என கூறினார். அரசு தரப்பில் மாவட்ட ஆட்சியர் மாற்றப்பட்டுள்ளார். எஸ்பி சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டுள்ளது என விளக்கம் அளித்தது. இதையடுத்து இந்த வழக்கை வெள்ளிக்கிழமைக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.